ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க. இன்னைக்கான ரீடிங் வந்து போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய தாரக மந்திரம், நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் என்னோட பிடித்த நபரோடு. என் வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் அடிக்கடி உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே பதிவு பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நம்மளை காயப்படுத்த மாட்டாங்க, வேதனைப்படுத்த மாட்டாங்க. அவங்க அப்படி பண்ணால் கூட நமக்கு அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து நமக்குள்ளே ஏற்படாது. அந்த காயங்கள் நமக்குள்ளே பெயின் ஆகாது. ஓகேங்களா? எப்பயுமே வந்து லைஃப்பில் வந்து பட்டும் படாமல், அதாவது அந்த வாழ்க்கைக்குள்ளே தான் இருக்கும். பட் ஆனால் வந்து தாமரை இலை மேலே தண்ணி மாதிரி ரொம்ப ஒட்டியும் ஒட்டாமல். ஏன்னா எனக்கான ஒரு விஷயங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் சில விஷயங்கள் இப்படி தான் நான் அந்த ஃபாலோ பண்ணி ஆகணும் இந்த உலகத்தில். ஓகேங்களா? ஓவராக ஒருத்தர் மேலே அன்பை வச்சு பாசம் வச்சு அவங்கள வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்படி இல்லாத சுச்சுவேஷனில் எனக்கு பெயினாக இருக்கும். நான் இப்படி இருக்கேன், என்னோடய வளர்ப்பு இப்படி இருக்குது, என்னோடய கேரக்டர் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு பர்சன்ஸ் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து அவங்கள வந்து ஆர்டர் போட முடியாது, கமெண்ட் பண்ண முடியாது. அது எப்படி இருக்கோ அப்படியே ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதான். இதுதான் வந்து லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும். அதை திருத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயமோ, அதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா உங்களோட நிம்மதி ஸ்பாயில் ஆகிடும். ஓகேங்களா? லைஃப்பை வந்து வாழ்கிறதுக்கு தான், நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு. இங்கே நம்மளை சுற்றி வர அத்தனை பிரச்சனைகளும் என்ன சரி செய்கிறதுக்கு தான் கடவுள் இங்கே அலோவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகுது. நிறைய பேர் வந்து ஒரு டார்க் நைட் ஆஃப் த டைமர், டவர் கார்டு, டெத்து கார்டு எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்துட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ஒரு இதுக்கு மேலே இதுக்கு தீர்வு எங்கடா இருக்குதுன்னு தேடும்போது உங்கள் கண்ணில் இந்த மாதிரி வீடியோஸ் பட்டிருக்கலாம். இதுக்கு முன்னாடியும் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கீங்க யூடியூப்பில். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் கண்ணில் படாது. பட் இந்த நேரத்தில் இந்த டயத்தில் இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கணும். உங்கள் லைஃப்பில் நிறைய கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு உங்களுக்கு புகட்டப்பட்டது யார், உங்களை தள்ளிவிட்டது யார், இந்த வீடியோக்குள்ளே வர வச்சது யார் அப்படின்னா நம்ம கடவுள் தான். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ஒரு மூச்சு காற்று உள்ளே இழுக்கும்போது பாசிட்டிவிட்டி, நேர்மறையான எண்ணங்கள், இது வரைக்கும் எத்தனையோ எண்ணங்களை போட்டு போட்டு கொட்டி வச்சுட்டே இருப்போம் தெரியுங்களா? அது வந்து சும்மா தான் நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சி மைண்டு ஃபுல்லாக, ஆள் மனசில் ஃபுல்லாக வந்து ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் மாதிரி ஆக்கி வச்சுட்டோம். அப்போது உள்ளே போகிற மூச்சு காற்று உள்ளே போகும்போது ஒரு பாசிட்டிவிட்டி, நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே பதிந்து செல்வதாக, அதாவது ஆள் மனசில் பதிவதாகவே கற்பனை பண்ணிக்கோங்க. வெளியில் போகும்போது ஆள் மனசுலேருந்து தேவையில்லாத இந்த குப்பை தொட்டி எல்லாத்தையும் சேர்த்து வெளியில் கொண்டு போகுது. எதிர்மறை சிந்தனைகள், கவலை, அந்த ஒரு பயம், பதட்டம், கண்ணீர், தேவையில்லாத ஒரு व्यசனப்படுறது, கவலைப்படுறது, அதெல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ரீடிங்குள்ளே போகிறோம். இதை நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த விஷயம் வந்து ரிலாக்ஸாக ஒரு 3 டைம் உள்ளே மூச்சு காற்றை இழுக்கும் போது பாசிட்டிவிட்டி உள்ளே வருது, மூச்சு காற்றை வெளியில் விடும்போது நெகட்டிவிட்டி வெளியில் போகுது. இதுதான் ஒரு சின்ன ஒரு கற்பனை பாவனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி யாருக்கோ போய் சேர வேண்டிய ஒரு மெசேஜ், யாரோ ஒருத்தங்க எனக்கான தெளிவு கிடைக்காதா அப்படின்னு அழுதுட்டு நிற்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறையா பட்டுட்டீங்க. யார் அழுகிறீங்க அப்படிங்கிறதையும் இதில் போட்டுருங்க. அழுக வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு சேனல் ஆகிற ஒரு மெசேஜ். அழுதாலாம் இங்கே வேலைக்கு ஆகாது. அதனால் கடவுளை பிடிச்சிக்குவோம், நம்ம கடவுளை நம்புவோம், நமக்கான பணிகளை செய்வோம், கடவுள் நமக்கான பணிகளை அவர் செய்வார். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன வரப்போகுது ரீடிங்கில் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து எனர்ஜி பாயிண்டட் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இதோட பலன் என்ன அப்படின்னா, 4 மணிக்கு கொடுக்குற எனர்ஜி ஹீலிங்கில் வந்து உங்களுக்கான தடையாக இருக்கிற உங்கள் லைஃப்பில் எனக்கு வந்து வரவே மாட்டேங்குது, வந்துடும் எனக்கு வேலை கிடச்சிரும், எனக்கு நல்ல விஷயம் நடக்கும், எனக்கு கல்யாணம் நடக்கும், எனக்கு குழந்தை பிறக்கும்னு நிறையா விஷயங்கள் வந்து டிவைன் வந்து ஒரு நிறைய பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்தாலுமே அது என் கைக்கு வந்து சேரலை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தடைகளாக இருக்குது, ஈவில் மேஜிக்காக இருக்குது. என்னை சுற்றி இருக்கிறவங்க நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நிறையா வந்து சதி வேலை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு நெகட்டிவ் வலையிலேருந்து உங்களை காப்பாற்றி உங்களை வந்து ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு அழகான ஒரு வளையத்துக்குள்ளே, ப்ரொடெக்டிவ் வளையத்துக்குள்ளே உங்களை பத்திரமா வச்சுக்கிறது தான் இந்த எனர்ஜி ஹீலிங்கோட விஷயம். இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. தேவைப்படுறவங்க காலையில் பிரம்ம முகூர்த்த எனர்ஜி ஹீலிங், இது பெய்டட் செஷன் தான். தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து இதை பற்றின டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி வந்து
அதுவும் இல்லாமல் வந்து $50 இருக்குது, கடவுளோட டாலர்களும் இருக்குது. இதில் உடம்புல படப்பட அந்த பஞ்ச லோக சக்தியும் உங்கள் பஞ்சபூத சக்தியும் எல்லாம் கலந்து உங்கள் உடம்பு மேலே படப்பட ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகுங்க. அந்த நெகட்டிவிட்டி தேவையில்லாத மைண்டில் ஏற்படுற எண்ணங்கள் தாங்க இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கும் நம்மளை கொண்டு போய் பிடிச்சி தள்ளுது. அதெல்லாம் வந்து இருக்காது. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த பிரேஸ்லெட்டு இது வந்து துளசி மணியும் ருத்ராட்சம் கலந்த பிரேஸ்லெட்டுங்க. இதுவும் வந்து பயங்கர பாசிட்டிவிட்டி. இந்த நான் கொடுக்குற அத்தனை விஷயங்களுமே வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிடும்போது நான்வெஜ்ஜை கழுவும் போது கழட்டி வச்சுருங்க. பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த 3 நாட்கள் கழட்டி வச்சுருங்க. தாம்பத்திய உறவில் இருக்கிறவங்க அதை லேடிஸ் போடுற மாதிரி இருந்தது, ஜென்ட்ஸ் போடுற மாதிரி இருந்ததுன்னா இரவு வந்து கழட்டி அப்பப்போ நீங்கள் கழட்டி வைக்கிற அத்தனை நேரங்களும் எப்போனா இரவு நேரத்தில் அப்படியே கழட்டி வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு நீங்கள் அதை போட்டுக்கலாம். அதே மாதிரி செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி, அமாவாசை அந்த பூஜை அறையில் வச்சு நீங்கள் வந்து அந்த தூப தீபம்லாம் காட்டவே பயங்கர ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயம் வந்துங்க. இதில் இன்னும் நீங்கள் வந்து உருவேற்றிட்டே இருக்கீங்க. ஏற்கனவே இங்கே பூஜை பண்ணி தான் நான் வந்து டிவைனோட அந்த ஒரு இந்த ஒரு பிரமிடாக இருக்கட்டும், இது வந்து நிறைய பாசிட்டிவான ஒரு விஷயங்கள், ஒரு செல்வம், செழிப்பு, நல்ல ஒரு அட்ராக்டிவ் பண்ணுறது. எந்த விஷயத்தைனா பாசிட்டிவ் விஷயங்களை அட்ராக்ட் பண்ணோம். இந்த காப்பருக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அதே மாதிரி இந்த இடமே வந்து ஒரு டிவைனான ஒரு பிளேஸ். ஏன்னா அடிக்கடி நிறைய பேருக்கு வந்து வழிகாட்டியாக இருந்த ஒரு இடம். ஏன்னா கடவுள் இங்கே இருக்கிற வாசம் பண்ணுற இடம் அப்படிங்கிறதுனால இந்த இடம் எப்போயுமே டிவைனாக இருக்கும். அந்த இடத்துல வச்சு தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது மேலும் மேலும் நீங்கள் வந்து அதை இன்னும் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணவே நிறைய சேஞ்சஸ் வருங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஹார்ட் சக்ரா லெவலில் பிரேக் ஆகிருக்கேன், எனக்கு வந்து எனக்கு வந்து ரிலீவ் ஆகணும், எனக்கு அடிக்கடி மனசில் ஒரே விஷயம் போட்டு வந்துட்டே இருக்குது, ஏன்னா அதிலேருந்து என்னால் வந்து வெளியில் வர முடியல அப்படின்னீங்கன்னா இந்த ஹார்ட் சக்ரா இதயத்தை டச் பண்ணுற மாதிரி இந்த மணி ருத்ராட்ச மணி நீங்கள் வந்து பாலிஷ் டைம் தான். அப்போது ருத்ராட்ச மணி நீங்கள் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு எண்ணங்கள்லேருந்து 3, 6, 9 மாதத்துலேருந்துலாம் அழகாக வெளியில் வந்தேன்னா இதெல்லாம் பெரிய ஒரு விஷயங்கள்லாம் இல்லைங்க. எல்லாருமே இது மாதிரி ஒரு சில விஷயங்களை மாற்றுறது தான். ஏன் நான் கூட மாட்டி தான் நான் வெளியில் வந்திருக்கேன். நான் எப்படிலாம் வெளியில் வந்தேன் அப்படிங்கிறதுலாம் நிறைய கதைகள் என்னோடய வீடியோஸில் நிறையா நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே உண்மை கதை தான், உங்களுக்கே தெரியும். நிறையா என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் வந்து எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? இன்றைக்கி யாரோட கைடன்ஸோடு இன்றைக்கி நம்ம ரீடிங் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சொல்லும்போது 0707 இன்றைக்கி யார் வந்து நமக்கு பிளஸிங் கொடுக்க போகிறாங்க பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து ஆஞ்சநேயரப்பா இன்றைக்கி ஆஞ்சநேயரப்பா தான் நமக்கான ரீடிங் கொடுக்க போகிறாங்க. அவர் தான் ஸ்ட்ரென்த் காட். ஓகேங்களா? இன்றைக்கி என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அஸ் யூஷுவல் தண்ணி குடிச்சிக்கோங்க. ஓகே, கவலைப்பட்டுட்டு இருக்கிற அத்தனை விஷயத்தையும் தூக்கி அந்த பக்கம் ஓரமாக வச்சுட்டு இது எல்லாமே கடவுள் பார்த்துக்குவாங்க. ஏதோ ஒன்றுக்காக யோசனை பண்ணிகிட்டே இருக்கீங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒரு விஷயத்துக்காக. ஏதோ ஒரு விஷயமாக கூட இருக்கலாம், ஒரு நபராக கூட இருக்கலாம். அந்த ஒரு சவுண்டு வருது பார்த்தீங்களா, அந்த ஒரு பறவையோட சவுண்டு, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று வந்து ரொம்ப யோசிச்சுட்ருக்கீங்க. அதை பார்த்துட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு என்னென்னா ஒரு பொறுப்பான ஒரு பர்சன் தான். எல்லாமே தகுதியும் இருக்குது, நிறைய நாலேஜ் இருக்குது, ஃப்யூச்சரு எல்லாமே அழகாக இருக்குது, நியூ பிகினிங் தான். பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்த குறித்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கீங்க. நல்ல ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு விஷன் கூட உங்களுக்கு என்ன அப்படின்னா ப்ராட் மைண்டட். ஒரு நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, அது பண்ணலாமா, நிறையா கூட யோசனை பண்ணிகிட்ருக்கலாம். பெரிய ஒரு பிக்சருங்க. ஒரு கனவு கண்டா கூட ஒரு சின்னதாலாம் கனவு காண மாட்டீங்க. நல்லா ஒரு பெரிய லெவலில் நிறைய சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணி தான் வந்திருக்கேன். ரொம்ப மெச்சூர்டான ஒரு கெரியர் ஃபோக்கஸ்டு தான். அந்த ஒரு கெரியர் அப்படின்னா அந்த ஒரு மைண்ட் வந்து அதில் கண்ணும் கருத்துமா அதுலேருந்து அது முடிக்கிற வரைக்கும் அதிலே வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது. அது டீஃபோக்கஸே ஆகாது மற்ற விஷயங்கள். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான். பட் ஆனால் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து அந்த பக்கம் நீங்கள் பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஒரு ஸ்கார்பியோ எனர்ஜி தான், சாஜிட்டேரியஸ், செகண்ட் அக்கௌண்ட் சாஜிட்டேரியஸ், ஃபயர் எனர்ஜி ஒரு கிங்கு மாதிரிங்க நீங்கள். ஃப்யூச்சர்லாம் அருமையாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, இது செய்யலாமா, அது செய்யலாமான்னு நிறைய திங்கிங்கோடு இருக்குது. எல்லாமே நல்லது தான் நடக்கும். ரொம்ப யோசனை பண்ணாமல் இறங்கலாம். ஏன்னா எஸ்கார்டு தான் இது. ஓகேங்களா? இப்போ பார்த்துட்ருக்க நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு பண்ணலாமா, ஃபாரின் போகலாமா, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இது சரியாகுமா, இந்த வேலைக்கு நான் ஜம்ப் ஆகலாமா, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லது கிடைக்குது. ஏதோ ஒரு நபருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் வராங்களா இல்லையாங்கிறத அடுத்த காட்டு தான் பார்க்கணும்.
ஏன் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்ட்டிங்கில சொன்னேன் இல்லைங்களா? ஒரு டவர் மாதிரி ஒரு விஷயம், டெத் மாரி ஒரு விஷயம், எல்லாத்தையும் பார்த்த பர்சன் நீங்க தான் அப்படின்னு. அதுக்கு ரிலேட் பண்ணுற மாரி கரெக்ட்டா வந்துருச்சு பாருங்க. எனக்கு சேனல் ஆனுச்சு மெசேஜ். ஏதோ ஒரு பெரிய ஒரு இந்த ஒரு கார்டு வருங்கிறது எனக்கு அப்பயே வந்து சேனல் ஆச்சு. இப்போ பாருங்க அதே கார்டே வந்துச்சு. 16, 16 பார்க்குற பர்சனா கூட இருப்பீங்க. நெறைய விஷயங்கள் வந்து உங்களால அத ஏத்துக்க முடியல. பட் ஆனா, அதுதான் உங்க லைஃப்ல வந்து நடந்திருக்கும். இதெல்லாம் வந்து உண்மையான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. புரியுதுங்களா? உங்கள சுத்தி ஒரு மாய வலை. அந்த மாய வலை வந்து நீங்க யாரு நம்மள சுத்தி யார் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உங்கள அப்படியே பிடிச்சு தள்ளி ஒரு இல்யூஷனுக்குள்ள போய் மாட்டி, இதெல்லாம் உண்மை, உண்மை, உண்மை நெனச்சிருப்பீங்க. அதெல்லாம் உண்மை இல்ல, இல்ல, இல்ல அப்படின்னு மண்டையில நச்சுன்னு ஆணி அடிச்ச மாதிரி உங்களுக்கு கடவுள் எல்லாத்தையும் அப்படியே யார் யார் எப்படி எப்படின்னு படம் பிடிச்சு காமிச்சிருப்பாரு. அதுலேருந்து தாங்க முடியாம பொத்துன்னு கீழ வந்து விழுகுறீங்க. கீழ வந்து விழுகுறது நீங்க கிடையாது. அந்த இடத்துல நின்னீங்கன்னா, நீங்க பொசுங்கி போயிருவீங்க. அதனால உங்கள காப்பாத்தி வெளியில பிடிச்சு தள்ளியிருப்பாரு. ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த ஒரு நபர்களிடமிருந்து உங்கள காப்பாத்தி வெளிய தள்ளியிருப்பாரு. சின்ன ஒரு அடியோட பெரிய அடி வாங்குறதுக்கு நீங்க நின்னு இருந்திருப்பீங்க. அது என்னன்னே தெரியல. இன்னும் நின்னுட்டே இருந்தீங்கன்னா, அடி செம்மத்தியா விழுந்திருக்கும். அதுலேருந்து பிடிச்சு மேலேருந்து பிடிச்சு தள்ளி ஒரு சின்ன அடி உள்காயத்தோட தப்பிக்க வச்சது யாரு அப்படின்னா, நம்ம தலைவர் தான். நம்ம கடவுள் தான். நம்ம கும்பிடுற கடவுள் தான். ஏன்னா, இங்க ஃபுல்லா இருட்டா இருக்கு. நெறையா சேலஞ்சஸ் நீங்க வந்து என்ன பண்றீங்க, உங்களுக்கு அது எது சரி, எது தப்பு அப்படிங்கிறத புரியாமலே வாழ்க்கைய நடத்திட்டு நம்பிட்டே இருந்திருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நீ நம்புற விஷயம் இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. எல்லாம் உன்ன வச்சு செய்யுது, ஏமாத்துது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம், நீ இன்னமும் அந்த இடத்துல இருந்தா, இன்னும் உன்ன ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. உன்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் தெரிய வச்சு, துரோகம் பண்றாங்க, உங்கள ஏமாத்துறாங்க, பண விஷயத்துல ஏமாத்தியிருக்கலாம், நபரா பழகிட்டு அவங்க வந்து வேற ஒரு உறவ தேடி போயிருக்கலாம். அம்மா முக்கியம், அப்பா முக்கியம். இந்த மாதிரி தேவையில்லாம ஒரு நல்லா பேசிட்டு இருந்த ஒரு உறவு திடீர்னு சைலண்ட் ஆகுறது, திடீர்னு பிளாக்ல போறது, திடீர்னு வந்து எதுக்கு அவங்க இப்போ போனாங்க? என்ன விஷயம்? எதுக்கு இப்படி கேப் விழுது? என்ன காரணம்? ஓப்பனா பேசினா என்ன? மனசு விட்டு பேசினா நான் சொல்லிருவேன்ல. அதுக்கு சான்ஸே இல்ல. அப்போ நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கே தெரிய வந்திருக்கும். புகட்டியிருப்பாரு கடவுள். இங்க பாரு, அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்கியல்ல, இந்த பக்கம் இப்படி கொஞ்சம் திரும்பி பாரு. நீ நெனைக்கிற, நீ நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு பாரு அப்படிங்கிறதெல்லாம் உங்கள திருப்பி, உங்க தலைய திருப்பி உண்மைய நோக்கி பார்க்க வச்சது யாரு அப்படின்னீங்கன்னா, நம்ம கடவுள் தான். நிறையா கஷ்டத்துல தான் போயிட்டுருக்கு. ஆனா, இன்னைக்கு பாருங்க, தெளிவா வந்து அப்படி அப்படியே விழுகுது. ஆனாலும் வந்து சில பேர் வந்து என்ன பண்றீங்க? இன்டெசிசிவா இருக்கீங்க. அத குறித்து ஒண்ணுமே நீங்க வந்து யோசனை பண்றதும் இல்ல. எல்லாம் தலைக்கு மீறி போயிடுச்சு. அதனால தான் இன்டெசிசிவா இருக்கீங்க. சில பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம். நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள். இருந்தாலுமே வந்து இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் போல இருக்கு. நம்ம இதுக்கு தான் பொறந்திருக்கோம். நம்ம எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தான் என்ன வந்து கடவுள் படைச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த மூட கட்டுப்பாட்டுக்குள்ள அப்படியே உங்கள வந்து மாட்டிக்கிறீங்க. பட் அந்த மூட கட்டுப்பாட்டு உங்கள வந்து ஒரு நியாயம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. உங்கள சுத்தி நடக்கிற விஷயங்கள் எதுவுமே நியாயம் இல்ல. அது ஒரு கட்டுப்பாடு போடுது அப்படின்னா, அத நீங்க ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு யோசிக்கிற தன்மை இருந்தும் கூட நான் யோசிக்க மாட்டேன், பார்க்க மாட்டேன். நான் இதே எப்படியே இருந்துட்டு போயிடுறேனே. நான் இத விட்டு வெளியில நான் ஏன் வரணும்? எனக்கு இதுதான் விதி அப்படின்னு உங்கள நீங்களே நொந்துக்கிட்டு அந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு அவசியம் இல்ல. பட் ஆனா நீங்க தான் அப்படி இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டெக்கான் ஜெமினி எனர்ஜி, ஏர் எனர்ஜி தான். டபுள் எயிட், ட்ரிபிள் எயிட் பார்க்குற பர்சனா கூட இருக்கலாம். ரொம்ப பெரிய பூகம்பம், ரொம்ப பெரிய இந்த விஷயம்லாம் தேவையே இல்ல அப்படின்னு தூக்கி போட்டு வெளியில ஒரு டெசிஷன் எடுத்து வெளியில வரக்கூடிய ஒரு சான்சஸ் இருந்தும், ஏன்னா இங்க எதுவுமே சிறைப்படுத்தப்பட்டு அடைக்கப்படல. ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாடு தேவைன்னா நீங்க யூஸ் பண்ணலாம். தேவையில்லன்னா தூக்கி விட்டெறிஞ்சிடலாம். உடைச்சிட்டு வெளியில வரலாம். அதுக்கான பாதைகள் இருக்கு, பயணம் இருக்கு. வெளியில வந்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு மதில் சுவருள்ள ஒரு கோட்டைக்கே ராணி, கோட்டைக்கே ராஜா. ஆனா வந்து அந்த ஏன் அப்படி 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 ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து மைண்ட்ல பிடிச்சிட்டு இருக்கீங்க கிரிப்பா. ஒரு இமோஷனல் அப்படிங்கிற ஒரு பேர்ல ரொம்ப ஒரு சிறைக்குள்ள அடைப்பட்டு, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு, இதுக்கு மேல என்னால வெளியில போக முடியாது. என்னால இத தாண்டி என்னால வெளியில பண்ண முடியாது. எதுவும் செய்ய முடியாது. உங்கள நீங்களே வந்து வதச்சிக்கிறீங்க. அப்படிதான் இருக்கு. லைஃப்ல சந்தோஷமா இல்ல. ஒரு விக்டிம் மென்டாலிட்டியோட. என்னன்னா, நான் எல்லாத்துக்கும் இப்படிதான். என்னால தான் காரணமாச்சு. என்னால தான் இப்படி ஆயிப்போச்சு. நான் தான் இத சரி பண்ணும் அப்படிங்கிற மாரி
அந்த விஷயம் உங்களாலே ஆயிருக்காது. பட் அப்படியே நீங்கள் அந்த ஒரு ட்ராப்புக்குள்ளே போய் மாட்டிக்கிறீங்கன்னு தெரியுங்களா? எலி தன்னால் போய் ஒரு வலைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாது இல்லையா? அப்போ வந்து என்ன பண்ணும், அதை நொந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? வெளியில் வரதுக்கு உண்டான சுச்சுவேஷன் இருந்தால் கூட இந்த பக்கம் ஒரு ஹோல் இருக்கும், தப்பிச்சு வெளியில் வரலாங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கூட அது வந்து நான் தான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு தான் நான் தான் இதை பண்ணிட்டேன், நான் இதை தான் மாட்டிக்கணும்னு விதி இருந்திருக்கு, இன்றைக்கி அவ்வளோதான் எனக்கு வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு ஒரு ஒரு எலி வந்து யோசிக்கிற மாதிரி தான் இப்போ நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போது இப்போ வந்து நீங்கள் வாழ்க்கை நல்லாகணும், ஆனால் வந்து நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்பு தப்பாக நீங்கள் நினைப்பீங்களா? நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது எனக்கு வாழ்க்கை நல்லா ஆகணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், கடவுள்கிட்ட கேட்குறேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலப்பா அப்படின்னா பண்ணுற தப்பெல்லாம் யார் பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணிவிட்டு கடவுள் மேலே தூக்கி தூக்கி பழிய போடுறீங்க. கடவுள் பார்க்கல, கடவுளுக்கு கண்ணில் எவ்வளோ தாங்க உங்களுக்கு செய்வார், நம்மளுக்கு செஞ்சுட்டே இருப்பார். நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ விஷயங்கள் ஓப்பனாக நீங்கள் பாரியா சினிமா மாதிரி காட்டுறாரு. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எப்படி தான் சொல்லுவாங்கன்னு எனக்கே தெரியலங்க. அப்போது டெசிஷன் எடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக டெசிஷன் எடுக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா நம்மளை காப்பாற்றிக்கிறது தான் இங்கே முக்கியம், நம்ம வாழ்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். சுயநலமாக இருங்க, செல்ஃபிஷாக இருக்குன்னு கடவுளே சொல்கிறேன். நீ செல்ஃபிஷாக இருக்க 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 தான் நீ வந்து ஒரு செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிப்ப, உன்னை நேசிக்க ஆரம்பிப்ப, நீ நல்லா இருப்ப. நீ நல்லா இருந்தால் தான் ஏன் மற்றவங்க உன்னால் பார்த்துக்க முடியும்? கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் லெவல்லையும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் இதை தாண்டிலாம் வெளியில் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ளே போட்டிருக்கிற இந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு உங்களோட கடமைகள் நீங்கள் பார்க்குற அந்த விஷயத்தில் என்ன முன்னேற்றம் பண்ணணும்னு அதுக்குண்டான திங்ஸு அதுக்குண்டான விஷயங்கள் நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கான அழகான ஒரு ஆஃபர் வருது. அது பிஸ்னஸ்லேயும் ஆஃபர் வருது. நீங்கள் இவங்கள தான் தேடிட்டுருக்கீங்க, ஒரு பர்சனை ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன் அப்படின்னா அந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வராங்க. சில பேருக்கு புது ப்ரொப்போசலும் வருது. ஒரு அழகான ஒரு ரொமான்டிக்கான ஒரு அன்பு, ஒரு உண்மையான ஒரு அன்பு, கற்பனையிலும் கற்பனை பண்ணி பார்க்காத, அதாவது கனவிலும் கற்பனை பண்ணி பார்க்காத ஒரு விஷயம்லாம் நிஜத்தில் நடக்க போகுது. எல்லாமே அழகான ஒரு பாதுகாப்பான, இது வரைக்கும் வந்து ஆட்டம் கண்டுட்டு இருக்கிற உங்களுடைய அந்த ஒரு காதல் பயணம் இப்போ அதெல்லாம் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து அவங்க வந்து மனசுக்கு ஒத்து போய் உங்களை பிரிஞ்சிருக்க முடியாமல் உங்களை தேடி ஓடி வராங்க, வேகமாக வராங்க அப்படிங்கிறது தான் ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டு. எஸ் கார்டு தான் வராங்க. ஏர் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி, தேர்ட் டெக்கான் லிப்ரா, செகண்ட் டெக்கான் ஸ்கார்பியோ. செம்மையாக இருக்குது. அந்த பர்சன் உங்களை தேடி தான் வருகிறார்கள் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன். இது ஒரு கார்டு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஞ்சநேயரப்பாவோட மெசேஜ் எடுக்கலாம். வாவ், இதுக்கு மேலே என்னங்க வேணும்? செம்ம பாசிட்டிவ் வைப். நீங்கள் மாற மாற கார்டுகளே மாறுது, காட்ஸே மாறுது. ஏன்னா நீங்கள் மாறும்போது தலையெழுத்து மாற்றுறாங்க. யார் மாற்றுறாங்கன்னா கடவுள் மாற்றுறாங்க, டிவைன் மாற்றுறாங்க. நீங்கள் முன்னாடி போகிறப்ப உங்களுக்கு முன்னாடி போகிறது அந்த கைடன்ஸு, டிவைன் கைடன்ஸு, ஸ்பிரிட்ஸ் கைட்ஸு, இவங்க எல்லாமே உங்கள் முன்னாடி போய் அவங்க வாழ்க்கையை செம்மப்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான பாதையை செம்மப்படுத்திட்டு அழகாக ஒரு பாதையை போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் எந்த விஷயத்துக்காக வெளியே போகிறீங்களோ அந்த விஷயத்த உங்களுக்கு முன்னாடி அவங்க போய் கரெக்ட் பண்ணி நீங்கள் நேரில் போய் சும்மா போய் அட்டண்டன்ஸ் போட்டால் போதும், மற்ற வேலையெல்லாம் அவங்களே பண்ணி முடிச்சிருக்காங்க. எல்லாமே சுமூகமாக கம்ப்ளீட் ஆகிற மாதிரி எல்லா விஷயத்தையும் அலைன் பண்ணி கொண்டு வருது யார் அப்படின்னா நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வரும்போது நல்ல ஒரு டெசிஷன் எடுத்து உண்மை புரிஞ்சிக்கும் போது டெத்து கார்டெலாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், சுற்றி என்ன நடக்குதுன்னு கண்ணை திறந்து பார்க்கணும். எதனாலடா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வலி, பெயின், எதுக்கு எனக்கு, நான் ஏன் இப்படி கவலை பண்ணணும், நான் வெளியில் வரணும். அப்போது எனக்கு இப்படி இருக்க பிடிக்கல, நான் எதுக்கு இதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு தாட் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கான வந்து ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும். கடவுளே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கடவுள் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அதை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அக்செப்ட் மோடுக்கு வரணும், ரிசீவிங் மோடுக்கு வரணும். ஏன்னா காலதூதன் காலச்சக்கரத்தை திருப்புறாங்க. இனிமேல் அநீதி நடக்கிற விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. ஸ்ப்ரெட் கைட்ஸ் இருக்காங்க, ஸ்ப்ரெட் அனிமல்ஸ் இருக்காங்க, ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, ப்ரொடெக்டிவ் டீம் இருக்குது, ஆன்சஸ்டர்ஸ் இருக்காங்க. இனிமேல் உங்களை தடுக்கிற எந்த விதமான ஒரு ஈவில் மேஜிக்காக இருக்கலாம், கெட்ட எண்ணத்தோட உங்கள் சந்தோஷத்தை பறிக்கிறதுக்கு யார் வேணாலும் வேலை பார்த்துட்டு போட்டுங்க. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த ஆரோக்குள்ளே வராது. அது நீங்கள் ப்ரொடெக்டிவ் ஆராவாக இருப்பீங்க. 10-10 பார்க்குற பர்சனாக கூட இருப்பீங்க. 11-11 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. ஃபயர் எனர்ஜி, ஜூபிட்டர் எனர்ஜி தான், எஸ் கார்டு தான். நல்ல ஒரு லக்கான ஒரு டைமுங்க, ஒரு ஃபார்ச்சூன், குட் ஃபார்ச்சூன்னே சொல்லலாம். கர்மானால தான் ஏகப்பட்ட விஷயங்கள் லைஃப்பில் வந்துச்சு. ஓகே விட்டுருங்க, இது எல்லாமே லைஃப் சைக்கிளில் வந்த ஒரு விஷயந்தான். இது எல்லாமே தலைவிதி தான், நடக்கணும்னு விதி இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி, ஒரு திருப்பு முனை மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் லைஃப்பில் வரதான் போகுது. அது வந்து தடுக்க முடியாத ஒரு விஷயம், அது யாராலையும் தடுக்க முடியாது. லைஃப்பில் நிறையா இருக்கும், எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம நல்லதை வந்து அக்செப்ட்
அக்செப்ட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு கெட்டதையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி போகும்போது சில லெசன்ஸ் நம்ம கற்றுக்கலாம். எப்பயுமேங்க நல்லதை நீங்கள் அக்செப்ட் பண்ணாலும் சரி, அக்செப்ட் பண்ணலைனாலும் சரி, அதை நீங்கள் ஒரு ஒரு விஷயமாகவே மதிக்கலைன்னா கூட கெட்ட விஷயங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் போகும்போது அங்கே தாங்க லெசனே இருக்குது. ஒரு ஃபெயிலியரில் தாங்க லெசன் இருக்குது. சக்ஸஸில் லெசன் கிடையாது. சக்ஸஸில் ஃபினிஷ்டு, அவ்வளோதான். லெசனே அங்கே இல்லை. நீ அங்கே கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போது நம்ம இங்கே கற்றுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அப்போ ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, அங்கே தான் நம்ம படிக்கிறோம். அப்போது அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுங்கள். எதுவுமே எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே நீங்கள் வந்து ப்ரெடிக்டே பண்ணலை, அப்படி ஒரு விஷயம் லைஃப்பில் நடக்கும். அன்ப்ரெடிக்டபிள் அப்படின்னா என்னென்னா, இங்கே இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கலடா, இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு மேஜிக்கலான ஒரு திங்ஸ்லாம் நிறைய நடக்கும் லைஃப்பில். அப்படி தான் போகும். ஒரு புதிய ஒரு பிகினிங்காக ஒரு ஒரு என்னென்னா, ஒரு சின்ன அப்படியே அந்த ஒரு லூப்புக்குள்ளே போய் மாட்டாமல், அந்த ஒரு ஒரு கவலை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ஆன்சைட்டி கவலை எப்போ பார்த்தாலும் தொடர்ச்சியாக இதே வந்துட்டுருக்கிற அந்த லூப்புக்குள்ளே போய் மாட்டாமல், ஒரு அழகான என்ன லெசன் படிக்கிறீங்களோ படிச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக காலச்சக்கரம் மாறுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தான். கல்யாணம் குறித்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கல்யாணம்லாம் நடக்குது, நல்ல ஒரு விஷயம் நடக்குது. குழந்தை வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா குழந்தை கிடைக்குது. அடுத்தது வந்து இன்றைக்கி ஆஞ்சநேயர் அப்பாவோட பிளஸிங் பார்த்துட்டு ரீடிங் இன்றைக்கி கம்ப்ளீட் ஓவர். ஓகேங்களா? ஜெய் ஆஞ்சநேயான்னு டைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ரீடிங்குள்ளே வரல, அவுட் ஆஃப் த ரீடிங்கில் இருக்கீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? நிறைய பேருக்கு போய் சேருங்க. சொல்லுங்க, இது தனியாக வந்துடுது. வாரியர் மாதிரி இருங்க, அப்படியே ஸ்ட்ரென்த்தாக இருங்க. அப்படியே உடஞ்சி போயிடுறீங்க. ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா உடஞ்சி அந்த ஒரு உடம்புல தெம்பே இல்லாத ஒரு பர்சன் மாதிரி ஆயிடுறீங்க. அப்படியே கடவுள் மாதிரி எப்படி இருக்கார் பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ரென்த்து பாருங்கள். நெகட்டிவிட்டி வந்துச்சுன்னா அப்படியே சோர்ந்து உடஞ்சி போயிடுறீங்க. நூலாட்டம் அப்படின்னு மெலிஞ்சு போயிடுறீங்க. அப்போது வந்து என்னென்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டியும் நீங்கள் தான் வந்து அதை போக்கணும். உங்களுக்கு வெளியில் இருக்கிற நெகட்டிவிட்டியும் நீங்கள் தான் போக்கணும். அப்படின்னா எப்படி போக்கணும் அப்படின்னா, பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டாந்து உள்ளே விடுங்க. உங்கள் மைண்டில், உங்கள் மனசில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாத அந்த ஒரு நெகட்டிவ் தாட்டாக நிறையா இருக்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் உள்ளுக்குள்ளேயும் வந்து ஒரு போராட்டமாக நெகட்டிவிட்டியாக இருக்குது, வெளியிலையும் நெகட்டிவிட்டியாக இருக்குது. அப்போ பாசிட்டிவ் விஷயங்கள் நிறையா. ஒரு டம்ளரில் அழுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னா அதை எப்படி வெளியில் வந்து எடுக்கலாம் அப்படின்னா, அது தண்ணியை கீழே கொட்டக்கூடாது. இதுதான் வந்து டாஸ்க். அப்படின்னா அந்த ஒரு இந்த டேப்பை திறந்து விட்டு அந்த டேப்புக்கு அடியில் நம்ம இந்த டம்ளரை நம்ம வைக்கும்போது அதில் இருக்கிற அந்த ஒரு கெட்ட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நல்ல தண்ணி பட வெளியில் தெரித்து வெளியில் போகும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டம்ளர் ஃபுல்லாக குட் வாட்டர் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்ம பண்ணணும் இங்கே. ஓகேங்களா? அப்போது நெகட்டிவ் தாட்ஸ் வெளியில் போகணுன்னா, நெகட்டிவ் தாட்டே வெளியில் போனால் அது போகாது. அப்போ நிறையா நல்ல நல்ல விஷயங்கள், கடவுளோட நம்பிக்கைகள், நமக்கான ஒரு ஸ்பேஸு, நமக்கான ஒரு செல்ஃப் லவ்லாம் நீங்கள் கொடுக்க அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். எது நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வெளியில் போயிடும். இது வந்து ஒரு ஹேபிட்டாகவே நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். நிறையா எந்த விதமான நெகட்டிவ் தாட்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு நோட்டில் வந்து நீங்கள் எழுதுங்க. நோட்லேயோ பேப்பர்லேயோ எழுதி, அது தேவையில்லை, எனக்கு இந்த விஷயத்தினால தான் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டம் நான் அனுபவிக்கிறேன், இது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்னா அந்த பேப்பரில் எழுதி நெருப்பு வச்சு கொளுத்திடுங்க. ஓகேங்களா? நெருப்பு வச்சு கொளுத்திட்டு ஃப்ளஷ் அவுட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து ஆஞ்சநேயரை கொடுக்கக்கூடிய ஒரு பிளெஸ்ஸிங் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, பாதியில் விட்டுட்டு அப்படியே ஒடியாந்துடுங்க. பயந்து போய் ஏன்டா இதுக்குள்ளே தலையை விட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அப்படியெல்லாம் கிடையாது. இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு கீ பாயிண்ட். எது செஞ்சாலுமே அதை வந்து தொடர்ச்சியாக பண்ணுங்கள். அது நீங்கள் பண்ணுற பிஸ்னஸாக இருக்கலாம், நீங்கள் பண்ணுற ஒர்க்காக இருக்கலாம், நீங்கள் எந்த விஷயம் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த விஷயத்த அப்படியே இடையில கை விட்டுறக்கூடாது. எப்பயுமே வந்து ஒரு என்னென்னா, ஒரு கோலை ஒன்று செட் பண்ணுறீங்க, அதில் அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறீங்க, கொஞ்சம் தூரம் அப்படியே அது ஏதாவது ஒரு பயமுறுத்துச்சு, அதில் ஏதாவது ஒரு ரிஸ்க் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே பயந்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா இங்கே எல்லா ஆப்ஸ்டக்கல்ஸு, எல்லா சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இங்கே ஆஞ்சநேயர் உங்கள் கூடவே இருக்கார். அதனால் ஆஞ்சநேயருக்கு பூஜை பண்ணுங்கள். சனிக்கிழமை போய் விளக்கு போடுங்க, கடுகெண்ணெய் போட்டு விளக்கு போடுங்க. ஒரு என்னென்னா நிறைய பழங்கள் கொடுங்க, காய்கறிகள் இல்லை, அந்த ஒரு மாதுளம்பழம் கொடுங்க, அந்த ஒரு அது என்ன பூங்க, அது செம்பருத்தி பூ கொடுங்க. சிந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் வாங்கி கொடுங்க. வாங்கிட்டு சாமியோட அந்த பாதத்தில் வச்சுட்டு அதை திரும்ப கொஞ்சோண்டு வாங்கிட்டு வீட்டில் வந்து எடுத்து நீங்கள் வச்சுட்டே வாங்க, உங்களுக்கான ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்பயும் நல்லதே நினைங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.